ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கரண்ட் அவர்ஸ் பற்றி இது ஓகேங்களா. இப்போ 2024 இந்த கரண்ட் அவர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த கரண்ட் அவர்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதை பற்றி அந்த வீடியோ ஓகேங்களா. இப்போ பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி 2024 குரூப் 2 பற்றி எக்ஸாம் டேட்டு பார்த்துட்டிங்கன்னா செப்டம்பர் 19. இப்போ வந்து நம்ம எல்லோரும் அந்த அரசெல்லாம் வாங்கி ஆகணும் ஓகேங்களா. அதுக்காக நான் அனுப்பிச்சிருக்கேன். இப்போது கரண்ட் அவர்ஸ் இருக்குங்களே, இந்த கரண்ட் அவர்ஸ் வந்து நீங்கள் எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்னா, ஒன்று பாருங்கள், ஒன்று வந்து தினமணி நியூஸ் பேப்பர் ஓகேங்களா. தினமணி இருக்குங்களே, இந்த தினமணியோட நியூஸ் பேப்பர், இந்த நியூஸ் பேப்பர் வந்து நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா. இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கணும், இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பார்க்கணும், நியூஸ் சேனல்ஸ் இருக்குங்களே, நியூஸ் சேனல்ஸ் பார்க்கணும். இல்லை உங்களுக்கு அதுவும் விருப்பம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? இப்போ வந்துட்டு பார்த்துங்க, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்துட்டிங்கன்னா இந்த சிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் வந்துடுது ஓகேங்களா. ஒரு 8 கொஸ்டின்ஸ் வந்துடுது. இப்போ அவங்க வந்துட்டு 8 கொஸ்டின் எடுத்துடுறாங்க. இப்போ அவங்க எப்படி இந்த கொஸ்டின் பேட்டர்ன் கேட்குறாங்கன்னா, நம்ம எதெல்லாம் படிக்க மாட்டோமோ ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு நம்ம படிக்கிறோமோ அதெல்லாம் அவங்க வந்து அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சாகித்ய அகாடமி நீர்வழி படுவும் இருக்குங்களே, அதை பற்றி நம்ம கேட்பான அதை படிச்சுட்டு போனால் அவங்க வந்து அதை பற்றி கேட்கவே இல்லை. என்னடா இப்போ சம்மந்தம் இல்லாமல் கேட்டு வச்சுருந்தாங்க சரிங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது எல்லாமே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் ஓகேங்களா. இப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எந்தெந்த மாதத்துலேருந்து படிக்கணும், இப்போ எந்தெந்த மாதத்துலேருந்து படிக்கணும்னா, இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸாம் கால்ஃபர் வந்து 3 month முன்னாடி அமைச்சிருக்காங்கன்னா, இப்போ நான் வந்து செப்டம்பர் மாதம் வருதுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லோரும் வந்து ஒரு 3 மந்த்து படிங்க, 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஓகேங்களா. என்ன ஜூலை, ஜூன், மே படிக்கணும்பாங்க ஓகேங்களா. என்ன கேட்டால் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி மந்த் இருக்குங்களே, இந்த 6 மந்த்ஸுக்கு முன்னாடிங்கிறது நீங்கள் படிக்கணும். ஏன் அப்படின்னா, போன 2022லேயே 22வது குரூப் 4ல் 22 குரூப் 4ல் அதோட சிஏ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா, 2020ஓட சிஏ கேட்டு வச்சுருந்தாங்க ஓகேவா. இப்போ தெரியுதா ஒரு சிஏவோட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வேல்யூ தெரியுதா. 2022 குரூப் 4க்கு அந்த குரூப் 4 சிஏல 2020ஓட சிஏ கேட்டு வச்சுருந்தாங்க. அப்படி இருந்து நம்ம எப்படி படிக்கணும்னா, இப்போ எல்லா யூடியூப் சேனலும் சொல்லுவாங்க 3 மந்த்தோடது மட்டும் படிங்கம்பாங்க. 3 மந்த்தில் படிக்கக்கூடாது. என்ன கேட்டால் ஒரு 6 மந்த்தில் 6 to 8 மாதம் நீங்கள் கவர் பண்ணுறது பெட்ரு ஓகேங்களா. 8 மாதம் வந்து கவர் பண்ணுறது பெட்ரு. இந்த 8 மாதம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா கூட ஓகே, இப்போ நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இது பண்ணிடலாம். இப்போது இது வந்து பேசிக் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் சரிங்களா. இப்போ தான் மீனுக்குள்ளே போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாம் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லாருக்கும் நோட்ஸ் இருக்குங்களே, நோட்ஸ் எடுக்கிறது வந்து நமக்கு வந்துட்டு கடுப்பாக இருக்கும். என்னடா டெய்லி நம்ம புக்ஸ் படிக்கிறதும் இல்லாமல் எதையும் படிக்கிறோமே அப்படின்ட்டு இருக்கும். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா. ஒன்றா இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க நியூஸ் பேப்பர் படிங்க சரிங்களா. நியூஸ் பேப்பர் படிங்க. இல்லைனா நியூஸ் சேனல் பார்க்குறவங்க நியூஸ் சேனலே பாருங்கள். இல்லை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதுக்கு இல்லை எனக்கு எதுவுமே டைம் இல்லை, நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும், நான் நோட்ஸ் எடுக்க டைம் இல்லை, என்னால் நோட்ஸ் எடுக்க டைம் இல்லை, பேப்பரும் பார்க்க முடியாது அப்படின்னா இதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி தெரியுங்களா. இப்போது நான் எப்படி அந்த கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குங்களா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு இது பை பண்ணியிருக்கேன் சரிங்களா. என்ன பை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் இருங்க நான் சொல்கிறேன். அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது திட்டம்னு எடுத்துட்டோம்னா, இப்போ ஜனவரி மாதம் திட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது எல்லாமே ஒரு கோர்வையாக கொடுத்துருப்பாங்க. திட்டம், அப்புறம் வந்து அவார்டுன்றதுன்னு வச்சுக்கோங்களேன், அவார்டு மந்த் ஜவன்னா அது ஒரு கோர்வையாக கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு தமிழ்நாடு பேஸ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க ஓகேவா, இந்தியா பேஸ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. நான் பை பண்ணிக்கிற இந்த கரண்ட் அஃபேர்ஸில் தமிழ்நாடு பேஸ் பண்ணி இந்தியா பேஸ் பண்ணிங்கிற கரண்ட் அஃபேர்ஸ் பக்காவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ எல்லாம் சொல்லலாம், சரி ப்ரோ நீங்கள் வந்துட்டு அது எங்களுக்கு காமிங்கன்னா நான் வந்து இருங்க ஒரு நிமிஷம் அதை காமிக்கிறேன் சரிங்களா. இப்போ அதோட இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் நான் வச்சுருக்கிறது ஓகேங்களா. இப்போ வந்து நடப்பு நிகழ்வுன்னு போட்டு 2023ன்னு வச்சுருக்கேன் ஓகேவா. இந்த 2023 நடப்பு நிகழ்வுகள் ஓகேவா. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த நடப்பு நிகழ்வுகள். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நடப்பு நிகழ்வுகள் 2023ன்னு போட்டுருச்சா. இப்போ பாருங்கள், தமிழ்நாடு தனியாக தாவரல் பூங்கா தமிழ்நாடுனா தமிழ்நாடு தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்களா. அடுத்து பாருங்கள்,
தமிழ்நாட்டை இது மொத்தமாக தமிழ்நாடு பற்றியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், மாநில வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. மாநில வாரியாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்படி நமக்கு அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு இது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ இந்தியானா இந்தியா ஃபுல்லாக பாருங்கள், இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்களா. இதே மாதிரி எங்கிட்ட பாருங்கள், அத்தனை மந்த்துக்கு பாருங்கள், ஜூன் மாதம் என்கிட்ட ஒவ்வொரு மாதத்துக்கு உண்டானது எல்லாமே எங்கிட்ட இருக்குது. சரிங்களா, அத்தனையுமே பாருங்கள், புத்தகம்னா புத்தகம் தனியாக, பாதுகாப்புகள் தனியாக, அடுத்து பாருங்கள் செயலியோட இணையதளத்தில் இப்படி தனித்தனியாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? வெறும் ₹1 அவங்களால நம்ப முடியுமா? இந்த ப்ரைஸ் வந்து வெறும் ₹1 தான். நான் ₹1 தான் பே பண்ணேன். ஆனால் இப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதை வந்து நான் வந்து டெலகிராம் சேனல்லே கொடுத்துட்றேன். சரிங்களா, இது வந்து என்ன அகாடமி அப்படின்னா, நான் கரண்ட் அஃபேர்ஸுக்கு நான் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுற அகாடமி என்னன்னா இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், சந்தோஷ் மினி அகாடமி இருக்குங்களா, இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா இவங்க மற்றது எப்படி பண்ணியிருக்காங்களோ இல்லையோ, கரண்ட் அஃபேர்ஸுக்கு இவங்க இது ஒர்த்து. சரிங்களா, இவங்க பாருங்கள், இப்போ முக்கிய தினங்கள் போட்டு தனியாக கொடுத்துட்டான். அக்டோபர் மாதம் என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் கொடுத்துட்டான். இப்போ 2023 தானே காமிச்சேன். இப்போ நம்ம எல்லாம் 2024 படிக்கணும்ல, 2024 காமிங்க ப்ரோ அப்படின்னா இங்கே பாருங்கள், 2024 ஒரு நிமிஷம். இப்போ 2024 இங்கே வரேன், 2024 இது வந்து பிப்ரவரி. ஓகேவா, பிப்ரவரியில் இங்கே பாருங்கள், தமிழ்நாடு இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இப்படி நீங்கள் இப்போ எடுத்து படிக்கும்போது, இப்போ நீங்கள் பேப்பர்னால் நீங்கள் எடுத்து எழுதியிருக்கலாம். ஆனால் இது பாருங்கள், இது நீங்கள் இப்படி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இந்த மாதிரி படிங்க, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு பாருங்கள், இந்தியாவின் மிக நீளமான கேபிள் பாலம் தொடங்கப்பட்டோன்னா குஜராத்தில், பெயர் சுதர்சன் சேது பாலம். அந்த பால பேர் சுதர்சன் சேது பாலம். நீளம் வந்து 2.32 கிலோமீட்டர். ஓகேவா, ஓகான பகுதியும் பேட்டுவாராலையும் இணைக்கிறது. முடிஞ்சிச்சுங்களா, இதான் கரண்ட் அஃபேர்ஸ். இப்படி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இப்போது இது வந்து நான் ஜெராக்ஸ் போட்டுட்டு இது வந்து நான் ஸ்பைரலாக மேக் பண்ணிட்டேன். சரிங்களா, இதை நான் என்றைக்கோ மேக் பண்ணிட்டேன். சரி, உங்களுக்குலாம் நான் இப்போ தானே சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், உங்களுக்கு வந்து காமிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த நடப்பு காமிச்சிருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லாம் வேணும்னா இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து இப்போ டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ ஒரு டெலகிராம் சேனல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் இது எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். இது எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க எடுத்து ஜெராக்ஸ் போட்டு படித்தாலும் சரி. என்ன கேட்டால் ஒரு 6 மாதம் 8 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் 1/2 ஜெராக்ஸ் போட்டு படிக்கிறது பெட்ரு. ஓகேவா, இப்படி படிச்சிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களால் ஒரு 8 கொஸ்டின் கேட்டான் அப்படின்னா ஒரு 8 கொஸ்டின் இல்லை, ஒரு 6 to 5 கொஸ்டின் உங்களால் ஈஸியாக சொல்கிறேன் அட்டன் பண்ண முடியும். இப்படி கோர்வையாக கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸி. ஓகேவா, நம்ம சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி பிடிஎஃப்ஸ் வந்து எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். சரிங்களா, இதே மாதிரி வீடியோஸை நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.